கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றார், நாளைக்காக நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக, இந்த வசனத்துல என்ன புரியுறீங்க? நாளைக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா நாளைய தினம் இருக்கு பாருங்க, நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு வருது இல்ல, அந்த நாள் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படுமா. நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு விளங்குதுன்னு பார்ப்போம். இதான் சரியான பாயிண்ட். நாளைக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக. அப்படின்னா நாம் எல்லாம் அவருடையவர்கள். அப்ப நாளைய தினத்துல நிறைய கோடிக்கணக்கான ஜனங்கள் இருப்பாங்க. கோடிக்கணக்கான ஜனங்களை குறித்து நாளைய தினத்துக்கு கவலை கிடையாது. ஆனா நம்மை குறித்து, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து நாளைய தினத்துக்கு என்ன இருக்கு? கவலை இருக்கு. அவன் எந்திரிச்ச உடனே ஏசப்பான்னு தான் எந்திரிக்க போறான். அவனுக்கு என்ன செய்யணுமோ, கர்த்தாவே இதெல்லாம் நான் என்ன செஞ்சிடணும், அவனுக்கு செஞ்சு கொடுத்துடணும், அவனுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு யார் கவலைப்படுவா? நாளைய தினம். அதனால நம்ம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஜெபிச்சா போதும். நல்லா ஜெபிக்கும் பொழுது நாளைய தினம் நம்மை குறித்து கவலைப்படும்.